வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழா தொடர்பாக டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவிடம் நமது செய்தியாளர் டார்வின் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சாதிய ஒடுக்குமுறை சமூக நீதிக்கு வழிவகுத்த ஒரு போராட்டம் தான் வைக்கம் போராட்டம். இந்த போராட்டம் தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக திமுக மாநிலங்களவை குழு தலைவரான திருச்சி சிவா இருக்கிறார். இவருடைய சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். சார் வணக்கம். வைக்கம் இந்த போராட்டத்தினுடைய சிறப்பு என்ன? இதில் வைக்கம் வீரர் என்ற ஒரு பட்டத்தை பெரியாருக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய சிறப்பு மற்றும் பெரியாருடைய இதனுடைய பங்களிப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். தந்தை பெரியாருக்கு கொடுத்த பட்டங்கள் அனைத்துமே ஒரு காரணத்தோடு கொடுக்கப்பட்டது. முதலில் அவரை பெரியார் என்று அழைக்க ஆரம்பித்ததே 1929 மகளிர் மாநாடு செங்கல்பட்டில் சுயமரியா மாநாடு நடைபெற்ற போது அதிலே தான் அவருக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. மகளிர் தான் அந்த பெருமையை எப்போது எடுத்துக்கொண்டார்கள் என்றால் காரணம் பெரியார் பெண்களுடைய உரிமைகளுக்காக வாதாடிய ஒரு மிகப்பெரிய முன்னோடி. அவருடைய அந்த குரல் தான் இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள், அவமானங்களிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள், ஒடுக்குமுறையிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தகுதியான உயர்ந்த இடத்திற்கு சென்றதுக்கு காரணமே தந்தை பெரியார் அவர்கள்தான். அதே போல பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர் என்றெல்லாம் சொல்லுவதில் வைக்கம் வீரர் என்பது அவருக்குரிய பட்டங்களில் ஒன்று. அதுக்கு காரணம் கேரளாவிலே இந்த வைக்கம் என்ற ஊரில் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட வீதியிலே நடக்கக்கூடாது என்று பல அவமானங்கள் தாழ்த்தப்பட்ட இனத்து மக்களுக்கு, ஏன் பெண்களுக்கு கூட அப்பொழுதெல்லாம் இருந்தது. மேல் சட்டை அணியக்கூடாது என்ற நிலையெல்லாம் கூட இருந்தது. குறிப்பாக அவர்கள் இந்த ஆதிதிராவிட இனத்தை சார்ந்த மக்கள் வெறும் இன்னலை அனுபவித்த போது அவர்கள் பெரியாருக்கு தெரிவிக்கிறார்கள், எங்களை இதிலிருந்து உங்களால் தான் காப்பாற்ற முடியும் என்று எழுதுகிற போது பல தலைவர்கள் அதில் அக்கறை இருப்பதாக அப்போது சொல்லப்பட்டாலும் கூட உண்மையிலேயே பெரியார் அதில் எப்படி தீவிரம் காட்டினார் என்றால் நேரடியாக களத்திற்கு சென்றார். களத்திற்கு சென்றபோது அவர் எப்போதும் திருவாங்கூர் மகாராஜா அவர்களோடு நல்ல நட்புடையவர். பெரும்பாலும் அங்கு சென்று தான் தங்குவார். ஆனால் அந்த முறை சென்றபோது திருவாங்கூர் மகாராஜா எல்லா வரவேற்பும் கொடுத்து அழைத்த போது, நான் உங்களை எதிர்த்து போராட வந்திருக்கின்றேன், எனவே நான் உங்களுடைய வீட்டிலே தங்குவதற்கு, அரண்மனையில் தங்குவதற்கு எனக்கு ஏற்புடையது இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார். அதில் அந்த போராட்டத்தை அவர் முன்னெடுத்த விதம் ஒரு துணிச்சலான தலைவர் பெரியார் என்பதை அடையாளம் காட்டும். அதாவது போராட்டம் என்றால் ஒரு கூட்டத்தை நடத்துவது அல்லது வேறு சிலரிடம் முறையிடுவது இதெல்லாம் ஒன்று. ஆனால் பெரியார் என்ன செய்தார் என்றால், எந்த வீதியிலே நடக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அதே வீதியிலே அந்த தாழ்த்தப்பட்ட தோழர்களை உடன் அழைத்து கொண்டு தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய சகோதரியும் அழைத்து கொண்டு நடக்கின்றார். அப்பொழுது இவரை திருப்பி அனுப்ப வேண்டும், இவரோடு போரிட்டு அல்லது போராடி அனுப்ப முடியாது, அவமானப்படுத்த வேண்டும் என்று அங்கே இருக்கின்ற சாதி உணர்வாளர்கள், இவர்களை காலங்காலமாக ஒடுக்கி கொண்டிருந்தவர்கள் சில அசிங்கமான செய்கைகளை எல்லாம் செய்கிறார். இந்த பெண்கள் நாணுகிற போது இதில் இருந்து அது ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க கூற்று. பெரியாருடைய பல கூற்றுகளில் இதுவும் ஒன்று. இவ்வளவு கொடூரமான காட்சிகளை பார்த்து கொண்டு நாங்கள் எப்படி சாலையில் நடப்பது என்று கேட்கிற போது பெரியார் சொல்கிறார், நாம் இப்போது திரும்பி விடுவோமானால் இந்த தோழர்கள் இன்னும் காலங்காலமாக வேதனைக்கு உள்ளாவார்கள். பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் தனி மனித மான அவமானங்களை மறந்து விட வேண்டும். இது பெரியார் வலியுறுத்தி சொன்னது, தொடர்ந்து கடைபிடித்து வந்தது. எங்களை போன்றோர் பின்பற்றுவதும் கூட அதுதான். தனக்கு ஏற்பட்ட தன்னோடு இருக்கின்ற பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானங்களை கூட பொறுத்து கொண்டு துணிந்து நடந்தார் அல்லவா. அதனால்தான் பெரியார் எதற்கும் அஞ்சாதவர். அதனால்தான் சமூக நீதியினுடைய ஒரு முக்கியமான தலைவர் என்று கருதுவதோடு மட்டுமல்லாமல் அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் மறைந்து சற்றேறக்குறைய இப்போது 1973 பெரியார் பிரிந்தார். இன்றைக்கு 50 ஆண்டுகளை நெருங்கி கொண்டு. ஆனால் உலகம் அவரை மறக்காது. காலம் உள்ளவரை இல்லை, நாட்கள் நகர நகர பெரியாருடைய தேவை, அவருடைய கருத்துக்கள், தத்துவம், தாக்கம் இன்னும் தேவை என்பதை எல்லோரும் உணர்கிறார்கள். ஆக ஒரு கருத்துக்கு ஒருவர் முன்வைக்கிற போது, குறிப்பாக உரிமைகளுக்கு போராடுகிற போது, ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒருவர் எழுந்து நிற்கிற போது அவர்களுக்கு தேவைப்படுவது பெரியார் தந்த கருத்துக்கள். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் அவர் அந்த மிகப்பெரிய போராட்டத்தில் வெற்றி பெற்றார். இன்றைக்கு நடைபெறுகின்ற அந்த நூற்றாண்டு நிறைவு விழாவில் தமிழக முதலமைச்சர் இந்த திராவிட பேரியக்கத்தின் இன்றைய அடையாளமாக திகழ்கிறவர். அந்த காலத்தில் டாக்டர் நடேசன், டாக்டர் நாயர், பிடி தியாகராயர் வரிசையிலே தந்தை பெரியார் வழியில் அண்ணா, அண்ணா வழியில் கலைஞர், இன்றைக்கு அவருடைய வழியில் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த பேரியக்கத்தை வழி நடத்துகிறார். அதனால்தான் அவர் வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு தொடக்க விழாவுக்கு சென்றார். இப்போது நிறைவு விழாவிற்கு சென்றிருக்கிறார் என்றால் ஒரு வரலாற்று நிகழ்வு.
அது சரித்திர பக்கங்களில் மட்டுமல்ல, எல்லோருடைய நெஞ்சத்திலும் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. உணர்ச்சி உடையவர்கள் அத்தனை பேரும் எந்த நேரத்திலும் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை நிகழ்வது. அந்த நாட்களை நினைக்கிற போது பெரியார் என்கிறவர் ஒரு மிகப்பெரிய நமக்கு முன்னோடி, வழிகாட்டி, பலவற்றிற்கு வழிவகுத்து விட்டு சென்றிருக்கிறார்.